அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 3rd December Trade Preparation. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அது பிரகாரம் ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்டில் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை எதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அந்த இன்ஃபர்மேஷன் என்ன மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸாக இன்ஃபர்மேஷன் கொடுத்ததோ அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே இன்னைக்கு ஃபாலோ பண்ணிச்சா அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணிவிடுவோம். பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் 52,000லேருந்து 52,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னங்க பண்ணியிருக்கு? சேம் திங்ஸ் தான் பண்ணியிருக்கா மார்க்கெட் இன்னைக்கு. பர்ஃபெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு திரும்ப போய் இந்த இடத்துல க்ளோஸ். கரெக்டாக இந்த இடத்துல தான் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து பேஸ்ட் ஆன் ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டான பையிங் இல்லை ப்ரீவியஸ் ஃப்ரைடே அன்னைக்கு. அதனால கட்டாயம் உங்களுக்கு செல்லிங் வரும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. கான்ஃபிடன்ஸ் பையிங் இல்லை அப்படின்றது மட்டும் நம்ம ரெஃபரன்ஸாக நோட் பண்ணியிருந்தோம். நமக்கு இன்னைக்கு பெரிய இனிஷியேட்டிவ் செல்லிங்கும் கிடைக்கல, இனிஷியேட்டிவ் பையிங் கிடைக்கல. பட் அந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட் வந்து இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம். நிஃப்டி இப்போ நிஃப்டியில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸாக கான்டெக்ஸ்ட் அப்போ, இந்த இடத்துல வந்து நமக்கு லோ கான்ஃபிடன்ஸ் பையிங்காக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் தான் நமக்கு கிளாரிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலான்னு இருக்கோம். எக்ஸாக்டாக என்னங்க நடந்திருக்கு? ஆல்மோஸ்ட் இந்த லோ வரைக்கும் வந்துட்டு ஓப்பன் ஆகி, ஐ திங்க் ஃப்ளாட் ஓப்பனிங் தானே இன்னைக்கு. ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே இந்த லோ வரைக்கும் வந்துட்டு அகெயின் அழகாக இப்படி போய் அப்புறம் இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பேலன்ஸ்லேருந்து இந்த 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 பேலன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்கே இதுக்கு அபோவில் எனக்கு இனிஷியேட்டிவ் பையிங் வேணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிது? ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிடச்சிருக்கு. சிங்கிள் பிரிண்ட் கிடச்சி அதுக்கப்புறமா ஜே பீரியட், கே பீரியட், எம் பீரியட் இந்த இடத்துல ஹோல்ட் ஆயிருக்கு. அப்போது நமக்கு இப்போ கடைசியாக கிடைச்ச ஒரே ஹோப் என்னது? இந்த சிங்கிள் பிரிண்ட். எக்ஸாக்டாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நடந்ததுன்னா நமக்கு ட்ரேடு, இல்லைன்னா கிடையாது. கிளியருங்களா? ஸோ கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூடவே நீங்கள் அதர் சிஸ்டம்ஸ் எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் வந்து லேர்னிங் கம்ப்ளீட் பண்ணாதவங்க லேர்னிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பொறுமையாக தெளிவாக தான் நான் சொல்லியிருப்போம். உங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கோங்க. 1.25 இல்லை 1.5 ஸ்பீடு வச்சுட்டாவது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக ஸ்கிப் பண்ணியாவது எந்த இடத்துலலாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கோ, அந்த ரெஃபரன்ஸ் இருக்கோ, அந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரிங்களா? ஓகே, நவ் யூ கோ ஃபார் கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் 3rd December. ஓகே, மந்த்லி ப்ரொஃபைல். அப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே மந்த்லி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்காங்க? ஃப்ளாட் ஓப்பனிங் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் மந்தோடைய அந்த பிஓசி பாயிண்ட்டு திரும்பவும் இங்கே ஓப்பனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இன்னியோட லோவில் வைக்கும்போது நாளைக்கு இன்னியோட ஆஃப் கீழே மார்க்கெட் வராமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இங்கே கண்டினியூ ஆகுது அப்படின்னா தென் நம்ம ஏற்கனவே வைக் ஆஃப் தியரியை வச்சு கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் மூவ் நமக்கு கிடைக்கும் போது we can expect அட்லீஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு அடுத்த டார்கெட் என்ன வருது? கிளியராக உங்களுக்கு 53,000, அரௌண்ட் 53,000க்கு மேலே நமக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பை தேவைப்படுது. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி போயிட்டு ஸ்லைட்டாக டிலே பண்ணி அப்படி போகலாம். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல இந்த பிஓசியில் பர்ஃபெக்டாக இங்கே டெஸ்ட் எடுத்துருக்கிறதுனால வி கேன் அசியூம் குட். இது வந்து இன்னும் மாதிரியும் பார்ப்பாங்க, அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கான்செப்டில் வந்து இது வந்து கேலண்டர் மந்த் வச்சு பார்க்கறது. ஓகேங்களா? கேலண்டர் மந்த் வச்சு ப்ரொஃபைல் பார்க்காம
எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபைலை வந்து பார்க்க முடியும். அது நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கு இங்கே ஷோகேஸ் பண்ணுறதுக்கு மேபி அப்கமிங் ஃபியூ டேஸில் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தென் 54,000 இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் நம்ம அந்த டெய்லி ப்ரொஃபைலில் ஒன்று டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சிமிலர்லி நிஃப்டி பாருங்க சூப்பர்பா. இந்த இடத்துல மல்டிபிள் டைம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, ரெஸ்பான்சிவ் செல்லிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு புல் பேக் போயிட்டு அழகாக ஓப்பனை கிராஸ் பண்ணி வேல்யூ ஏரியா லாஸ்ட் மந்தோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே இனிஷியேட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இனிஷியேட்டிவ் இந்த இன்னியோட ஓப்பன் இருந்துச்சுல, இன்னியோட ஓப்பனுக்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் வராமல் உங்களுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணுதுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் டு கிளியர் திஸ் லெவல் 24,700 அபவ். அதுக்கப்புறம் நீங்கள் 25,200 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி பிளான் பண்ணணும். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சுன்னா ஹெட்ஜிங்கோட நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி மார்க்கெட் பாசிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ரேலியை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? வீக்லி ப்ரொஃபைல் கம்பேரிங் லாஸ்ட் வீக் ப்ரொஃபைல் இப்போ இன்சைட் ப்ரொஃபைல் தான். அப்போ ஸ்டில் வந்து நமக்கு என்னவா இருக்கு, போன மாசத்துக்கு இந்த மாசம் கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருந்தாலும் வீக்லியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு, உள்ளதான் இருக்கு. இந்த வீக் டெவலப் ஆகிட்டே இருக்கு. இந்த வீக் டெவலப்ல நம்ம என்ன நடக்குதுன்றதை அப்கமிங் டேஸ்ல தான் பார்க்க முடியும். எக்ஸாக்டா போன வாரத்தோட வேல்யூ ஏரியாக்கு மேல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லைட் புல் பேக் வரும். இப்போ ஸ்லைட் புல் பேக்னும் போது உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வரலாம், ஒரு 200 பாயிண்ட்ஸ் புல் பேக் வந்துட்டு போக சான்சஸ் இருக்கு. இல்லை இங்கேருந்து மார்க்கெட் இனிஷியேட்டிவ் ஆகி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ப்ராப்பர் கான்டெக்ட் ரெஃபரன்ஸோட பார்க்கணும் அப்படின்றது வீக்லி ப்ரொஃபைல் நமக்கு தெரிய வருது. நிஃப்டியோட வீக்லி ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் போன வாரத்தோடைய லெவலை நான் மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. எக்ஸாக்டா 24,400 ரவுண்ட் நம்பரா வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் இருக்கு. நம்ம இப்போ எங்க இருக்கோம், 24,200க்கு மேல இருக்கும். இந்த 100 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லைட்லி உங்களுக்கு சைட் வேஸோ இல்லை ஒரு புல் பேக் வந்து போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குன்ற மாதிரி இங்கே ப்ரொஃபைல் தெரியுது. ஓகேங்களா? அப்போ மந்த்லியில் நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு இனிஷியேட்டிவ் புஷிங் தேவைப்படுது ஸ்ட்ராங்காக. அதுக்கு நமக்கு வீக்லியில் இந்த ஹையை மார்க்கெட் கிராஸ் பண்ணணுன்றது தெளிவாக தெரியுது. எங்க 24,400 நம்ம கிராஸ் பண்ணும்போது பாருங்க அடுத்த டெஸ்டினேஷன் நமக்கு எதுவாக இருக்கு, 500 பாயிண்ட்ஸ் ரேலி கிடைக்குதுங்களா, தெரியல. இந்த இடத்துல 350 அபவ், தென் 550 அபவ், 200 பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுங்களா. இப்போ இன்னைக்கே மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணி விட்டுருக்காங்க. நல்ல லோ போயிட்டு வந்திருப்பாங்க எக்ஸாக்டா. ஸோ இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. டெய்லி ப்ரொஃபைலை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ கம்பேரிங் த டெய்லி ப்ரொஃபைல், இது வந்து இன்னொரு கான்செப்டும் இருக்கு. இந்த ப்ரொஃபைலை வந்து பெல் கர்வ் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி சொல்றதுன்னா, மார்க்கெட் இங்க இருந்து உங்களுக்கு டைரக்ஷன் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனா மார்க்கெட் வராம இருக்கும். அப்போ இந்த ப்ரொஃபைல்லாம் மெர்ஜ் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெல் கர்வ் ஷேப்ல இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே டிபிஓ கவுண்ட் எல்லாம் கூட வச்சு பார்க்க முடியும். அந்த கான்செப்ட்ல அப்கமிங் பீரியட்ல சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு நாள் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டிபிஓ கவுண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு கிளியரா கவனிக்க முடியும். ஓகேங்களா? we can able to see. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து டிபிஓ கவுண்ட் நமக்கு என்ன 20 வந்திருக்கு. 20 இஸ் a டெவலப்பிங் ஸ்டேஜ். ஓகே, இது வந்து பெல்கோவில் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால ஒரு சில கான்செப்ட் பண்ண முடியும். பாருங்க மார்க்கெட் இப்படி வந்து யூ ஷேப் எடுக்குதுங்களா, இப்படி வந்து அப்படியே ஒரு யூ ஷேப் மாதிரி ப்ரொஃபைல் டெவலப் ஆகுங்களா. இப்போ யூ ஷேப் இது ப்ரொஃபைல் டெவலப் ஆகுறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தேவைப்படுது. அப்போ மார்க்கெட் 52,500 இருந்து இந்த 52,200 இந்த ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் கண்டினியூ பண்ணுன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மார்க்கெட் டெவலப் ஆகும்போது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் போது இங்கே டெவலப் ஆயிடுச்சுன்னா தென் மார்க்கெட் வில் கோ அண்ட் ரீச் திஸ் டெஸ்டினேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கும். சிமிலர்லி இதே மாதிரி நீங்கள் நிஃப்டிலையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்போசிட் ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் ப்ரொஃபைலை டெவலப் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம எல்லாமே பெல்கோ பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பெல்கோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, நம்ம முதல்ல வந்து கேண்டில் ஸ்டிக்கை பிரதானமாக வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்த மெத்தடாக டிபிஓ,
ஓகேங்களா. பிளாக்கா டிபிஓ கான்செப்ட்ல நம்ம மார்க்கெட் பார்க்கணும். இப்போ ஸ்டில் வந்து மார்க்கெட் இன்னும் டெவலப்பிங்கில் தான் இருக்கு. ஓகே, ஸோ டோன்ட் வரி. இதெல்லாம் நம்ம வந்து கான்டெக்ட் பேசிக் ட்ரேடர். ஸோ அது பிரகாரம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ கான்டெக்ட் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, முதல்ல இன்னியோட ஆக்ஷன் எப்படி இருந்தது பேங்க் நிஃப்டியில்? சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சூப்பராக நடந்திருக்கு. நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வீக்கோடைய முதல் நாளே நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. நான் டிபிஓ ரெடியூஸ் பண்ணலை, ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக விஷுவலாக நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஓப்பன் ரிஜெக்டட் ஃப்ரம் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா அண்ட் டேக்கன் தி புல் பேக் லோ. ஓகேங்களா. வேல்யூ ஏரியாக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு நேத்தோடைய லோவில் புல் பேக்காக பி பீரியட் வந்து அதுக்கப்புறமா ஏபிசிடி இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படியே ஒரு பி ஷேப்பாக வந்திருக்கும். இந்த ஷேப் பாருங்க, ஒரு பி ஷேப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். இது ஒரு பி ஷேப். இந்த பி ஷேப்பாக வந்து ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த இடத்துல டி ஷேப்பாக மார்க்கெட் மேலே டெவலப் ஆயிருக்கும். டெவலப் ஆகி எக்ஸாக்டா எஸ்டர்டேயோட ஹைல என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் ஆறாங்க. அப்ப என்னது பேங்க் நிஃப்டில இனிஷியேட்டிவ் பையிங் லேகிங்கா இருக்கு. லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ் பையிங் நமக்கு வரல. அப்போ இந்த இடத்துல ஒரு புவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு. அப்படியே சேம் டைம் பார்க்கும்போது இது மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல டியா வந்தவங்க இந்த இடத்துல ஒரு பி ஷேப்பா இந்த இடத்துல வெயிட் பண்றாங்க. அப்போ இந்த லோக்கு கீழே நமக்கு வரக்கூடாது. இதுக்கு மேல இனிஷியேட்டிவ் பையிங் காலையிலேயே கிடைச்சிருச்சு, ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி இந்த இடத்துல கிடைச்சிச்சுன்னா தென் இனிஷியேட்டிவ் கேன் எவிடன்ஸ்ட். சரிங்களா, கிளாரிட்டி கிடைக்குதுங்களா. அப்புறம் ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது இந்த லோ நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். தென் இந்த லோ நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். மல்டி லோ ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்போது மார்க்கெட்டு பிலோ சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் புஷிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கான்ஃபிடென்ஸாக எனக்கு என்ன இல்லை, சிங்கிள் பிரிண்டில் கான்ஃபிடன்ஸ் சிங்கிள் பிரிண்டில் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஒரு ஒரு புல் பேக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் இப்படி இருக்கு, நல்ல ஒரு மூவ் இருக்கு. இதுதான் எனக்கு கான்ஃபிடன்ஸ். இப்போ இது வரைக்கும் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி பாருங்க ப்ரொஃபைல், அப்படியே இது வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அழகா இப்படி ஒரு ஷேப் தெரியும், தெரியுதுங்களா. அப்போ இந்த கடைசி ஆக்ஷன் எப்போ ஐ பீரியடுக்கு அப்புறமா ஆக்ஷன் கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. அந்த மூவ் வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகணும். அந்த மூவ் நாளைக்கு கண்டினியூ ஆகணும். கிளியருங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கடைசியாக நமக்கு இருக்க ஹோப் என்னது, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. பட் லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ் பையிங் நமக்கு ரெக்வைர்டாக இருக்கு. ஆனால் ப்ராப்பராக லோவில் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் பையிங்கை கொடுத்து அங்கேருந்து உங்களுக்கு ஆஃபுக்கு மேலே என்ன பண்ணிருக்காங்க, இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. இது கண்டினியூ ஆக மாட்டுது. இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் செல்லிங்கோட ஆக்ஷன் தான் எவிடன்ஸாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு நல்ல நாளைக்கு ஒரு ஓப்பன் டிரைவோ இல்லை ஓப்பன் டெஸ்ட் டிரைவோ கிடைச்சி இதை கிராஸ் பண்ணியாச்சு அப்படின்னா தென் உங்களுக்கு பாசிட்டிவ் மூவ் இருக்கு. கிளியருங்களா. பிலோவில் இந்த லோலாம் இந்த நல்ல ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும், ரியாக்ட் ஆகும். ஏன்னா இதை நீங்கள் இதை மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்லையோ இல்லை 3 மினிட்ஸ் சார்ட்லையோ விவேப்பை வச்சுட்டோ இல்லை மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சுட்டோ ஆர்எஸ்ஐ வச்சுட்டோ இந்த டெஸ்டினேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ட்ராடே பண்ணுறவங்க இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நாங்கள் வந்து ஃப்ராங்க்லி டில்ஸ் நான் வந்து பொசிஷன் ட்ரேடர் தான். ஓகேங்களா. அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டோம் நாங்கள் இன்ட்ராடே அதெல்லாம். ஓகே, பொசிஷனாக நாங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை டியூன் பண்ணி போயிட்டே இருப்போம். கிளியர். இதுதான் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா. நிஃப்டியோடைய லெவல்ஸ் நீங்கள் நினைக்கலாம் பொசிஷன் ட்ரேடுனா ஈஸின்னு. ஓகேங்களா. பொசிஷன் ட்ரேட்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஓகேங்களா. 5 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுறதுக்கே உங்கள் மனசு எப்படி படபடன்னு இருக்கும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஒரு ஸ்டேஜாக அதை டேலி பண்ணி கொண்டு போகும்போது அது தெரியும். அதான் சைக்காலஜி நல்லா டெவலப் ஆகணும். ஓகேங்களா. அதே நேரத்தில் நிறைய பேக் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணும்போது உங்களுக்கு வரும்.
ஓகே, இப்போ வந்து நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டி எஸ்டர்டே உடைய கான்டெக்ட் பிரகாரம் எஸ்டர்டே நம்ம என்னென்னலாம் கான்டெக்ட் நோட் பண்ணியிருந்தோம் பாருங்க. இந்த லோலாம் ரொம்ப லோ கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு சொன்னோம். எக்ஸாக்டாக என்ன பண்ணாங்க, எல்லா லோ கான்ஃபிடென்ஸ் பையிங்கையும் கிளியர் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அவங்க இந்த சி பீரியட்ல இருந்து அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஹையும் ப்ராப்பரா சிங்கிள் பிரிண்ட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் நமக்கு எங்க மிஸ்ஸிங்கா இருக்கு, பேங்க் நிஃப்டியில மிஸ்ஸிங்கா இருக்கு. இங்க வந்து நிஃப்டியில இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டா அடிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு சிங்கிள் பிரிண்ட். இது அழகா கவனிச்சவங்களுக்கு நல்ல ட்ரேடிங் இன்னைக்கு கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, பொறுமையா இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல லோ கான்ஃபிடன்ஸ் தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஆனா இந்த ஜே பீரியட்ல நமக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்ததால பர்ஃபெக்டா இருக்கு. அப்போ நமக்கு என்ன லாஸ்ட் 1 hour இல்ல, ஜே பீரியட்ன்றது ஒரு சிங்கிள் பிரிண்ட் டைம் தான், லேட் ஸ்பைக் கிடையாது. அப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இந்த சிங்கிள் பிரிண்ட் நாளைக்கு என்னவா ஒர்க் பண்ணணும், நமக்கு டிமாண்டா ஒர்க் பண்ணி இங்க இருந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம நேத்தோட கான்டெக்ட் பிரகாரம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இந்த மல்டி லெவல் ஹை, மல்டி டே ஹை, இந்த மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸுக்கு மேல, இந்த வீக்கர் ஹைக்கு மேல நமக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கான கன்ஃபர்மேஷன் வேணும்னு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் கான்டெக்ட்ல. அது இன்னைக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா. அதே டைம்ல நல்ல ஒரு புல் பேக், மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த வேல்யூ ஏரியாவுக்கு பிலோல நல்லா போயிட்டு என்ன பண்ணாங்க, நேத்தெல்லாம் நல்லா ரிஜெக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல, அந்த ரிஜெக்ஷனுக்குலாம் போயிட்டு நல்ல ஒரு புல் பேக் எடுத்தாங்க. அப்ப நல்ல ஒரு புல் பேக் இன்னைக்கு எடுத்தது தான் இன்னைக்கு என்னவா மாதிரி இருக்கு, பையிங் டெய்லாம இருக்கு. நல்ல புல் பேக் அப்படின்னா அவங்களோட வேலை என்னது, எதனால அவங்க புல் பேக் வந்தாங்க, இந்த இடத்துல மேல போக விடாம ரெஸ்பான்சிவ் பையிங்கு, சாரி ரெஸ்பான்சிவ் செல்லிங் தொல்லை கொடுத்தத நல்லா புல் பேக்ல போய் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்டே பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை பண்ணிருக்காங்க, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங்க பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் ஆஃப் டிமாண்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த டெஸ்ட் ஆஃப் டிமாண்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு இந்த இந்த லோ, இந்த புல் பேக் லோ வந்து புல் பேக், நீங்க வந்து பையிங் டைல் சொல்லுவீங்க, நான் வந்து இது வந்து ஒரு புல் பேக் லோவா தான் இன்னைக்கு எடுத்துப்பேன். ஓகே, நான் மார்க்கெட் ஓப்பன் புல் பேக் லோவா எடுத்துப்பேன். கண்டினியூஸ் ப்ராசஸா பார்க்கும்போது இவனோட வேலை ஹையை கிளியர் பண்ணும், கிளியர் பண்ணியாச்சு, கரெக்டுங்களா. அடுத்தது சஸ்டெயின் பண்ணும், அதை நாளைக்கு நம்ம ஃபாலோ த்ரூல பார்ப்போம். ஹோப் ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ரீச் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சர்வீஸாக பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சர்வீஸ் நாங்கள் நாளை ஷேர் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்ச சர்வீஸ் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் பேஸாக ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னு எல்லா ட்ரேடருக்கும் ஒரு புரிதல் வரும்போது டெஃபினட்டாக அவங்க எந்த டேல கரெக்டான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்த டேல நமக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எந்த டேல வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும்போது மட்டும் நம்ம ட்ரேடை என்ட்ரி ஆகணும் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்கரெக்ட் ட்ரேட்ஸ்லாம் குறையும். இன்கரெக்ட் ட்ரேட்ஸ்லாம் குறையும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு 10 ட்ரேடு நீங்கள் போறீங்க, அதில் ஒரு 5 ட்ரேடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது, ஒரு 5 ட்ரேடு வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து மேக்ஸிமம் 1.2 தான் நீங்கள் பார்ப்பீங்க, கரெக்டுங்களா. அப்போது என்ன எடுக்கிறீங்க, ஒரு 10 இந்த இதில் வந்து 5 × 2 என்ன பண்ணீங்க, ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. இங்கே 5 × 1 -5 பாயிண்ட், அப்போது 5 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. இதே நீங்கள் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா 5 ட்ரேட் பர்ஃபெக்டாக எடுக்கிறீங்க, அதில் அழகாக உங்களுக்கு 10 பாயிண்ட் அப்படியே வருதுங்களா. இதுதான் நான் உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்குது. கிளியருங்களா. ஸோ சீக்கிரமாக உங்கள் லேர்னிங்லாம் முடிச்சுடுங்க, நம்ம இன்னும் கண்டினியூஸ் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் நம்மளுடைய இந்த கண்டென்ட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை நம்ம கண்டினியூ பண்ண எஸ் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கோம்னு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓகே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. மற்றபடி நான் வியூஸ் வச்சு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங், வில் see you on next context.